ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சென்னையில் சமீபத்தில் பெய்த பலத்த மழை மற்றும் சூறை காற்றினால் நகரின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்கள் சரிந்தது. குறிப்பாக மதுரவாயிலில் பஸ் ஸ்டாண்ட் அருகே இருந்த ஒரு பெரிய விளம்பர பலகை மின்கம்பத்தின் மீது சரிந்து விழுந்தது. பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணிகள் அலறியடித்து ஓடி உயிர் தப்பினர். இந்த விபத்தில் அருகிலிருந்த வீடுகளின் சுவர்களும் சேதமடைந்தன. அதேபோல் பல்லாவரம் துறைப்பாக்கம் ரோட்டில் ஒரு வாகனத்தின் முன்பக்க கண்ணாடி மீது பேனர் விழுந்தது. இப்படி நகர் முழுவதும் பல அரசியல் மற்றும் தனியார் பேனர்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்திற்கு பெரும் இடையூறு உண்டானது. இந்த விபத்துகளை தொடர்ந்து சட்டவிரோத விளம்பர பேனர்களை அகற்றும் பணியை சென்னை மாநகராட்சி தீவிரமாக தொடங்கியுள்ளது. விபத்து ஏற்படுத்திய மதுரவாயில் விளம்பர பலகையின் உரிமையாளருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என மாநகராட்சி கமிஷனர் சமீரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அனைத்து மண்டலங்களிலும் சட்டவிரோத பேனர்களை அகற்றும் பணி முழுவீச்சில் நடக்கிறது. விளம்பர பேனர்களை வெட்டி அகற்றுவதற்கு கட்டிடத்தின் உயரத்தை பொறுத்து சதுர அடிக்கு 22 முதல் 33 ரூபாய் வரையும், அவற்றை லாரிகளில் ஏற்றி செல்ல 8 மணி நேரத்திற்கு 5250 மற்றும் கிரேன் பயன்பாட்டிற்கு 1 மணி நேரத்திற்கு 750 ரூபாய் என்றும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த அகற்றும் செலவுகள் மற்றும் அபராத தொகை அனைத்தும் சம்பந்தப்பட்ட விளம்பர நிறுவனங்கள் அந்த இடத்தின் உரிமையாளர்களிடமிருந்து முழுமையாக வசூலிக்கப்படும். அகற்றப்படும் இரும்பு கட்டமைப்புகள் அனைத்தும் எடை போடப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டு பின்னர் ஏலம் விடப்படும். இந்த பணிகள் அனைத்தும் முறைகேடின்றி நடப்பதை உறுதி செய்ய ஜியோ டேக்கிங் தொழில்நுட்பம் மூலமும், விளம்பர பலகைகளை அகற்றுவதற்கு முன்னும் பின்னும் எடுக்கப்படும் புகைப்படங்கள் மூலமும் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். சட்டவிரோத விளம்பர பேனர்களை அகற்றும் பணி 24 மணி நேரமும் தொடர்ந்து நடக்கும். விதிகளை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரித்துள்ளது.